அதே மாதிரி புகாரியில் 4815 இந்த ஹதீஸ் வருது. அம்ரு பின் ஆஸ் ரலியல்லாஹு இருக்காங்க இல்லையா, அவங்கக்கிட்ட கேட்கப்படுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு எப்படி வேதனை செஞ்சாங்க. இது சஹாபாக்களுடைய வேதனை. பிலால் ரலியல்லாஹுடைய ஸ்டோரி தெரியும், அது சுடுமணலில் கிடத்தி கல்லில். இப்போ நம்மளுடைய நோக்கம் ரசூலோடைய வரலாறு பேசுறது இல்லை, அதனால் சாம்பிள் 1-2 சொல்கிறோம். அப்போ பிலால் ரலியல்லாஹுடைய வேதனை இருக்குது, கப்பாப் ரலியல்லாஹுடைய வேதனை இருக்குது. ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக அவங்க வேதனை அனுபவிச்சுட்டு தான் இருந்தாங்க. இந்த அம்ரு பின் ஆஸ் ரலியல்லாஹு இவர் பின்னாடி இஸ்லாத்தை ஏற்றுக்கிறார். மக்கா வெற்றி டைமில் இவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறாரு. இந்த நேரத்தில் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்காமல் இருக்கார். அப்போ அவர் பழைய கதை ஒன்று சொல்கிறார். அம்ரு பின் ஆஸ், நானும் ஒரு முறை காஃபிர்களுடன் இருக்கும் நிலையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்டேன். காஃபிர்கள் கூட இவரும் சேர்ந்து உட்காந்துட்டு இருக்காரு காபத்துல்லாஹ்ல. நாங்கள் அவரை ரொம்பவும் அப்போ காஃபிர்கள் பேசிக்கிறாங்க, இந்த முகம்மது ரொம்ப டார்ச்சர் ஓவராக பண்ணிட்டாரு, நாங்கள் ரொம்பவும் அவரை சகித்து கொண்டோம், இவர் எங்களின் அறிஞர்களை எல்லாம் மூடர் என்கிறார். அபு ஜஹீலுங்கிறார்ல, அபுல் ஹிக்கம்ங்கிறவன அபுல் ஜஹீலுங்கிறாங்க. இப்போ எங்கள் அறிஞர்களை இவர் மூடர் என்கிறார், தம் முன்னோர்களை இவர் ஏசுகிறார், முன்னோர்களை எல்லாம் இவர் திட்டுறாரு, நம்முடைய வாழ்க்கை நெறியை விட சொல்கிறார். அதாவது இந்த வாழ்க்கை நெறியை விட சொல்றாரு, நம்மில் பிரிவினையை உண்டு பண்ணுகிறார், எங்கள் சிலைகளை குறை கூறுகிறார், போதும் இனி பொறுமை வேண்டாம் என்று பேசிக்கொண்டனர். ரொம்ப ஆகிப்போச்சு, இதுக்கப்புறம் நம்ம இவரை விடக்கூடாது அப்படிங்கிறாங்க. அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே வந்தார்கள். எங்களை தாண்டி ஹஜ்ருல் அஸ்வத்தை தொட்டுவிட்டு தவாப் செய்ய ஆரம்பித்தார்கள். பிறகு கண்களால் இவர்கள் ஜாடையும் தவாப் செஞ்சுட்டு ரசூலா அப்போ தான் வர்றாங்க, காபத்துல்லாஹ் தவாப் செய்கிறாங்க. அப்படியே ஜாடை காட்டுறாங்க, வந்துட்டார் பார் முகமது அப்படின்னு சொல்லி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இதை பார்த்துட்டாங்க, கண்ணில் ஜாடை காட்டுறது பார்த்தோன்னே ரசூல்லா கோபம் ஃபுல்லாக வந்துருச்சு. இதனால் கோபத்தின் அறிகுறியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகத்தில் நான் கண்டேன். ஆனாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமைதியாக சென்று விட்டார்கள். பார்த்துட்டு ரசூல்லா பல்ல கடிச்சிட்டு கம்முன்னு போயிடுறாங்க. இவ்வாறு 3 முறை நடந்தது. பிறகு அவர்கள் ஒரே நேரத்தில் பாய்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கழுத்தில் துணியை போட்டு முறுக்கினார்கள். அங்கு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழுதவாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காப்பாற்றி, அல்லாஹ்தான் இறைவன் என கூறும் ஒருவரையா நீங்கள் கொல்ல பார்க்கிறீர்கள் என்று கூறினார்கள். இதுபோல் துன்பம் தந்ததை வேறு எவருக்கும் நான் கண்டதில்லை அப்படிங்கிற. இது சாதாரணமாக பார்க்குறோம், இது பயங்கரமான ஒரு துன்பம் நடந்திருக்கு. எந்த அளவுக்கு அப்படின்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தொண்டையெல்லாம் அப்படியே கரகரன்னு ஆகி இந்த உயிர் போகிற அந்த இது வரும் இல்லையா, குப்பு குப்புன்ட்டு, அந்த அளவுக்கு ஆயிருக்கு. இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வீரம் எவ்வளோ பெருசு. உஹதுல எப்படி புரட்டி போட்ட ஆள், அதோட 10 வயசுக்கு முன்னாடி எவ்வளோ வீரம் எக்ஸ்ட்ராவாக இருந்திருக்கும். ஏன் ரசூல்லா திருப்பி அடிக்கல? புரியுதுங்களா? தற்காப்புக்கு கூட அங்கே தாக்குதல் கூடாது, தாவா செய்கிற ஸ்டேஜ் இருக்கிற வரைக்கும். புரியுதா? தங்களை காத்து கொள்றதுக்கு கூட அந்த இடத்துல நம்ம தாக்குதல் பண்ணக்கூடாது. அவங்க அடிக்கிறாங்கன்னா 2 ஒன்று கொலை பண்ண போறது இல்லை, அப்படியே கொலை பண்ணாலும் நமக்கு நல்லது தான், அப்படி ஒன்றும் பெருசாக ஆயிராது. அந்த அளவுக்குலாம் யாரும் வரம்பு மீறி போறதில்லை. இந்த இடத்துல பார்த்துக்கணும். ஏன் அப்படின்னா, நம்ம சொல்றது பேசுறது எதுவுமே நிற்காது, நாம் அடித்தது மட்டும்தான் பேசுவோம். அடுத்தது போலீஸ் வரும், இது வரும், நாம் அப்போதான் அவன் மேலே கை வச்சிருப்போம். 10 அடி வாங்கிட்டு 11ஆவதா நாம் திருப்பி அடிச்சிருப்போம். அப்போ நேராக சொல்லுவோம், என்னப்பா இங்கே கலாட்டா அப்படின்னா, இவன் எங்கள் ஆளை அடிச்சிட்டான் அப்படின்னு ஸ்டார்டிங் இப்படி பண்ணுவாங்க, இவன் எங்கள் ஆளை அடிச்சிட்டான். அப்போ அது நம்ம அக்கௌண்ட்டில் அடியே இருக்கக்கூடாதுங்கிறது இந்த சம்பவத்துலேருந்து தெரியும். இப்போ அதே சம்பவம் இருக்கு இல்லையா, அந்த கழுத்தில் துணியை போட்டு சுற்றினது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள, அதெல்லாம் ஒரு மோசமான சம்பவம். அதே